பிரதாப் அண்ணா, டாக்டர் ஹேமநாத குருக்கள் அவர்களுக்கு பிரமாண பத்திரம் அளிக்கப்படுகிறது. அடுத்ததாக தீட்சாக்கு பூர்வாகத்தில் என்னென்ன பண்ணணும், நம்ம எல்லாம் கும்பாபிஷேகம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கும்பாபிஷேகங்கள்லாம் வந்து சருகோணாத்தில் முடிஞ்சு போயிடும். இங்கே தீட்சை மட்டும்தான் சருகோணத்துக்கு மேலே தான் ப்ரோக்ராமே ஆரம்பிக்கும். ஆல்ரெடி வந்து நமக்கு தீட்சா ப்ரோக்ராம் வந்து கும்பாபிஷேகம் 3 hours டைம் நம்மளுக்கு யாகசாலை ஆரம்பிச்சதுன்னா, ஆனால் இந்த 3 hours டைம் மேலே அப்புறம் தான் தீட்சை ஆரம்பிக்கும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன கணேஷ் குருக்கள் அவர்களுக்கு, காஞ்சிபுரம் கணேஷ் குருக்களுக்கு நன்றிகள், நமஸ்காரங்கள். அடுத்ததாக வந்து மானாமதர் பரத் சார் மானாமதுரை பாரத்வாஜ் குருக்கள் நேற்று நைட்டு 10 மணிக்கு டாபிக் சேஞ்ச் ஆகுது. ஆனாலும் கூட இன்னைக்கு அதில் வந்து ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணுறான்னு சொன்னால் அவருடைய ஸ்ரத்தையை வந்து நம்ம வந்து பாராட்டணும். ஆஸ் வெல் அஸ் விக்னேஷ் சிவன்மலை அவர் நாளைக்கு யார் வாங்கிக்கிறது, அனீஷ் வாங்கிக்கிறியா பாப்பா, அவருடைய பிரதான சிஷ்யர் அனீஷ் வாங்கிக்கிறார். இப்போ நாளைக்கு வாத்தியார் இருப்பா. சிவன்மலை பாடசாலை வித்தியார்த்திகள் வருஷம் எங்களுக்கு பிராக்ஷனம் மணிக்கு ஒரு 10 பசங்க அனுப்புகிறார். 10th என்ட்ரன்ஸ் 10 பசங்க அனுப்புகிறார். ஆஸ் வெல் சாஸ்திரம் படிக்கிறதுக்கும் ஒரு 10 பசங்க அனுப்பிச்சுட்டு இருக்கார். சிவன்மலை இருக்கு தெரிஞ்சுங்க. ஒரு பாடசாலை வாத்தியார் ரொம்ப சின்ன வயசுல 40 வயசுல 30 வயசு தான் இருக்கும் அவருக்கு. வாத்தியார் இருந்துட்டு நிறைய பசங்களுக்கு வந்து சாஸ்திரம் படிக்கணும்ன்ற விஷயத்தை வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கார். அவருக்கு புனச்ச நான் நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது காஞ்சிபுரம் செந்தில்நாத குருக்கள் மயில எங்கள் தாத்தாவுடைய அசல் தயாரிப்பு இல்லை. நாங்கள்லாம் வந்து மிங்கில் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சொல்லிட்டு வந்தேன். அட்மார்க்னு சொல்லுவா இல்லையா, ஐஏஎஸ் முத்திரை அவர் எங்கள் தாத்தாவுடைய சிஷ்யர். அந்த 4 பேரில் ஒருத்தர் எங்கள் அண்ணா செந்தில்நாத சிவம் அவர்களுக்கு. அடுத்ததாக திருமயிலை மயிலாப்பூர் சாருடைய தம்பி. அதை விட முக்கியம், மயிலாப்பூர் கோயில் நீங்கள் நல்லபடியாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் கபாலீஸ்வரர். அந்த கபாலீஸ்வரருக்கு அப்புறம் நல்லா சௌக்கியமாக வச்சுட்டு இருக்கிறது கபாலி அண்ணா தான். அந்த நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், நம்ம இந்த கொரோனா காலத்தை கூட உற்சவம் பண்ண முடியாமல் பல கோயில் உற்சவம் தமிழ்நாட்டுக்கு அத்தனை கோயில் உற்சவம் இருந்தது ஒரு வருஷம் காலம். ஆனாலும் கூட ரொம்ப சிரத்தையாக அந்த டேக் ஓவர் பண்ணிட்டு அதுக்கு என்ன பிராய்ச்சித்தங்களை பார்த்துட்டு அடுத்த பங்குனி மாதத்தில் முதல் 10 நாள் உற்சவம் பண்ணுறார். அமிச்சு சிரவணத்தில் முடிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் அதுக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி ஒரு வாஸ்து சாந்தி, இந்த மொத்த உற்சவம் நின்றதுக்காக பிராய்ச்சித்தங்கள், அப்புறம் வாஸ்து சாந்தி, அன்னைக்கு சாயந்தரம் வந்து அங்குரார்ப்பணம், மறுநாள் துவஜாரோகணம், 10 நாள் பிரம்மோத்சவங்கள் உள்ள கோயில் உள்ள நடத்துகிறா. முடிஞ்சதுக்கப்புறம் துவஜ அவரோகணம், அன்னைக்கு சாயந்தரம் புனச்ச வந்து அங்குரார்ப்பணம், அதுக்கப்புறம் புனச்ச வந்து மறுநாள் துவஜாரோகணம் பண்ணி 10 நாள் வெளியே உற்சவம் பண்ணான்னு சொன்னால் அவரால் மாத்திரம்தான் முடியும். கபாலீஸ்வரன் மாத்திரம் முடியும், கபாலி என்னால் தான் முடியும். எங்களால் இயலாமை ஒத்துக்கிறோம். இருந்தாலும் அவரமா தைரியம் வச்சுக்கணும். யாராலுமே வந்து 20 நாள் உற்சவம் பண்ண மாட்டா. நம்ம கோயில் நம்ம ஒருத்த சாமி முடிஞ்சு போச்சு, சாமி நம்ம சுவாமி எல்லாம் முடிஞ்சு போச்சு, போன வருஷம் உற்சவம் முடிஞ்சு பிராய்ச்சித்தம் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவோம். நம்மளும் ஓஹோ அப்படின்னு கேட்டு வந்துடுவோம். அப்படிலாம் கிடையாது. டெக்ஸ்ட் படி தான் போகணும். ஆஸ்பெக்ட் டெக்ஸ்ட் படி போயிட்டு இருக்க தமிழ்நாட்டில் ஒரு கோயில் வந்து இன்னும் ஆஸ்பெக்ட் டெக்ஸ்ட் படி போயிட்டு இருக்கான்னு சொன்னால் நான் மனசில் நினச்சது ஒன்லி கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கோயில் தான். அதுக்கு முக்கியமாக கோயில் பூஜை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அது காரணம் கபாலி அண்ணா தான். அது விஷயத்துல எனக்கு சந்தேகம் இல்லை. அவர் அதே மாதிரி மற்ற விஷயங்களை தலைமுறை உருவாக்கிட்டு அவள் அப்படி இருக்கணுன்ற விஷயத்தை நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்தது ரொம்ப சின்ன வயசாக இருந்தாலும் கூட என் தம்பி ஸ்தானத்திலிருந்து திருப்பங்குன்றம் கார்த்தி அண்ணாவுடைய முக்கிய சிஷ்யர், நம்ம ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்ரீமத் அரவிந்த் குமார சிவம் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதோட இந்த செஷன் முடியுது. சாந்தி பாடத்தோட நம்ம எல்லாம் இந்த செஷனை பூர்த்தி பண்ணிக்கலாம். எல்லாம் வந்துருக்குப்பா.